Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா IPL 2024 மேட்ச் நம்பர் 56 டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ். மேட்ச் 7th May 7:30 PM க்கு ஸ்டார்ட் ஆகும். டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ஓவரால் பார்த்தோம்னா இந்த ஐபிஎல்லில் ஸ்மால் லீக்கை பொறுத்தவரையாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே நம்ம கேப்டன்ஸ்க்கு கொடுக்கறது பெட்ரு. ஸோ கேப்டனும் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர், வைஸ் கேப்டனும் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயரே கொடுங்க. மோஸ்ட்லி ஒரு சில மேட்ச் மட்டும்தான் அவங்க ஃபார்ம் அவுட் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். மற்றபடி கண்டினியூவாக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 மேட்ச்சில் ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் மற்ற எல்லா மேட்சுமே ஆவரேஜான ஒரு ரிசல்ட்டு. பெரிய பெரிய வின்னு கிடைக்க வேண்டியது இந்த வைஸ் கேப்டனு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேயர் சேஞ்சு இதில் தான் வந்து ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால், இப்போ நான் வந்து டீம் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிடுங்க, வைஸ் கேப்டனோ இல்லை ஒரு பிளேயரே கூட. ஸோ ஓவரால் ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வீடியோவே நான் போஸ்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்தப்போ ஓரளவுக்கு ஓகேவாக போயிருக்கு. கிளியராக உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா வைஸ் கேப்டனையும் மாற்றிடுங்க, இல்லை ஒரு பிளேயரை மாற்றினா மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் வீடியோ பல டைம் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் சொல்கிறத அப்படியே கிராண்ட் லீக்கில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் செட்டே ஆகாது. ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்கிறத கிராண்ட் லீக் ஓகே, ஸ்மால் லீக் வந்து அது ஓவர் ரிஸ்கில் போயிடும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்ட் லீக்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராண்ட் லீக் டீம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். க்ளோஸாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸ்டாட்ஸ் அனலைஸ் எல்லாமே வந்து இருக்கும். டோட்டல் மேட்சஸ் 87, 51 ஃபஸ்ட் பேட் டீமும் 41 ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமும் 46 செகண்ட் பேட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 170. இந்த சீசனில் பயங்கரமான ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் செட் பண்ணியிருக்காங்க. வந்தோடனே ஜாக் ஃப்ரேசரு 15 பாலுக்கு 40-50ன்ற மாதிரி அடிச்சிட்ருக்காரு. அதை கண்டினியூவாக அதே மாதிரி ட்ராக்கை தான் செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸ் தூக்கி போட்டு விக்கெட் எடுத்ததையும் பார்த்துருக்கோம். ஹெட் ஹெட்டில் 13 மேட்ச் ஃபஸ்ட் பேட் டீமும் 15 மேட்ச் செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டியோ ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் 2 பிளேயர் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபேண்டசியாக ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வேர்ல்டு கப்புக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஎல் முடிஞ்சோடனே பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மேட்ச்ன்றது ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதில் நம்ம கிளியராகவே கெஸ் பண்ணலாம். ஐபிஎல் எல்லோரும் கெஸ் பண்ண முடியும், பட் வேர்ல்டு கப்புன்னு வரப்போ நிறைய பேர் கெஸ் பண்ண முடியாது. அதுவுமே ஐபிஎல் டஃபாக போகிறதுக்கு ஒரு காரணம் தான். வருஷம் அது நடக்கிறது. ஏன்னா ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. ரெகுலர் ஃபேண்டசின்னா என்னென்னு தெரியாது. ஸோ ரெகுலர் ஃபேண்டசிக்குள்ளே போகிறப்போ நமக்கு ரெகுலர் வின்னிங்கிறது கிடைக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கண்டிப்பாக டியோன்ற ஆப்ஷனில் ஒரு பிளேயர் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தனித்தனியாக கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் ஃபுல் மேட்ச்சுமே ப்ளே பண்ணுறது, செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும்னா செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பிச்சு இப்போ எப்படி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பிச்சு ரியாக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் கொடுக்கக்கூடிய பிளேயரில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸு. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபைடு. கிட்டத்தட்ட டெல்லிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ஸோ பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதுமாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் ப்ளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணி இவர் தான் அப்படின்னு இல்லை. இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான். 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் கடைசியாக நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரன்ஸுன்றதை கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு ரன்ஸுன்றது போயிருக்குன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் எல்லாமே சராசரியாக 200 ரன்னுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு மேட்ச்சில் ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸாக வந்து மேட்ச் போயிருந்துச்சு. மற்ற மேட்ச் பார்த்திங்கன்னா இங்கே 224 4 விக்கெட், 220 8 விக்கெட், இங்கே 266 7 விக்கெட், இங்கே 199க்கு 10 விக்கெட்டு, 223 3 விக்கெட், 146க்கு 9 விக்கெட். ஸோ இங்கே 267க்கு 7 விக்கெட், இங்கே 167க்கு 7 விக்கெட், 136க்கு 8 விக்கெட்.
இப்போ இதிலே நீங்கள் ஆவரேஜ் பாருங்கள். ஸோ ஒரு 5லேருந்து சராசரியாக பார்த்தோம்னா ஒரு 4 விக்கெட் வரையே தான் வந்து போயிருக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமுக்கு. அதே நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீம் பாருங்கள் எவ்வளோ விக்கெட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், பட்லர், ஜெய்ஸ்வால் இவங்களே பெரிய ரன்ஸ் அடிச்சிருவாங்க ரியான் பராக். அப்போ செகண்ட் போல் பண்ணுறப்போ சேகல் லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாரு, அவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் இந்த காம்பினேஷன் இதை நீங்கள் டெல்லிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் வைஸாக நீங்கள் போனீங்கன்னா இதான் வந்து சொல்லுது பிச் ரிப்போர்ட்டு. ஸோ நல்லா பேட் பண்ணி ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் பேட் பண்ணுற டீம்னால அடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ எல்லா மேட்சுமே வந்து க்ளோஸாக தான் போயிருக்கு. பட் ஜெயிச்சது எல்லாமே வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கடைசியாக நடந்த 5 மேட்ச்சு ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் மேட்சே நடந்திருக்குதுங்கன்னா டெல்லியில் நடக்கலை. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டார்ட்டு இதுபடி மூவ் பண்ணுங்கள். ஏன்னா வான்கடையிலே நான் சொல்லியிருப்பேன், வான்கடையிலேயும் செகண்ட் பேட் பண்ணுற டீம் வந்து கஷ்டப்படுவாங்க, இனிஷியல் விக்கெட்ஸ் போகும் அப்படின்னு. அப்புறம் ஏன் ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக கொடுத்த அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்தேன், பட் அது ஒர்க் ஆகலை. ஏதோ ஹர்திக் பாண்டியா கேப்டனாக கொடுத்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சோம், ஓரளவுக்கு வந்து போயிருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பிச் ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம வான்கடைக்கு சொன்ன பிச் ரிப்போர்ட்டுமே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பிளேயர் வைஸாக பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் லாஸ்ட் மேட்ச் புவனேஸ்வர் குமாருக்கு பயங்கரமான ஒரு டக்கு, அதே மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு ஒரு டக் ஆனார். 2 பேருமே ஸ்விங்கில் மாட்டி அவுட் ஆனாங்க. பட் இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு ஸ்விங் இருக்காது, ஓரளவுக்கு தான் ஸ்விங் இருக்கும். ப்ளஸ் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து பட்லர் இந்த கிரவுண்டில் வச்சுருக்காது. பின்னாடி ரெக்கார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். மிகப்பெரிய ஒரு கீ பிளேயர்ஸ், ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கில் இந்த 3 பேருமே. அப்போ ரியான் பராக் லாஸ்ட் மேட்ச் ஹிட் பண்ணார், இந்த மேட்ச் ஹிட் பண்ண மாட்டாரா அப்படின்னா நீங்கள் டீம் செட் பண்ணுறப்போ டாப்பில் விக்கெட்ஸ் போகும். இப்போ ஒரு கலீல் அகமது இனிஷியல் ஓவர்ஸ் போட்டு விக்கெட் எடுப்பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணால் நீங்கள் ரியான் பராக்கை எடுக்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சேசிங்கில் ரியான் பராக் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ஆடிருக்கார். இல்லை சேஃபாக போனோம் அப்படின்னா ஜுரைல் இன்ஜுரி, அவருக்கு பதிலாக வேறு பிளேயர் யாராவது எடுத்துகிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ரோமன் பவலா இல்லை கேசவ் மகாராஜான்றதை பார்த்துக்கோங்க ஆன் டைமில். ஓவரால் பார்க்குறப்போ இந்த இடத்துல ஸோ இனிஷியலாக ஓப்பனிங்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட் பேட் பண்ணால் இவங்களுக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். இந்த 4 பிளேயர்ஸ்குள்ளே யாராவது வந்து சைன் ஆகலாம். அதில் பட்லரும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஆனால் செகண்ட் பேட் பண்ணுறப்ப தான் பட்லர் நல்லா ஆடி இருக்காரு, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். பட் இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் மிகப்பெரிய ஒரு ஹை. ஸோ பின்னாடி நான் ஷோ பண்ணுறவங்க உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வின் மினிமம் ஒரு விக்கெட் தான், அதுக்கு மேலே எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஹெட்மேருக்கு பேட்டிங்கே கிடைக்க மாட்டேது. ஜுரைல் ஆடுவாரான்னு தெரில. ஸோ இந்த 4 பேர் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் சந்தீப் சர்மா டெத்தில் போல் பண்ணுவார், அதேமாதிரி ஆவேஸ் கான் டெத்தில் போல் பண்ணுறாரு, ட்ரெண்ட் போல்ட்டுமே டெத்தில் போல் பண்ணுறாங்க. சகலை போட்டு வேறு லெவலில் வந்து பிரிச்சுட்டாங்க லாஸ்ட் மேட்ச்சு. ஆனால் இதே யுஸ்வேந்தர் சகல் இந்த கிரவுண்டில் மினிமம் 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கலாம் செகண்ட் போல் பண்ணால். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குயிக்காக அடிக்க போகிறப்போ அதை யூஸ் பண்ணி போன கிரவுண்டு மாதிரி இல்லாமல் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கும் சான்ஸ்ன்றது இருக்கலாம். ஸோ சேசிங்கில் சகல் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி சந்தீப் சர்மா செகண்ட் போல் பண்ண நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் போல் பண்ணி டெத்தில் போடுறாரு டைட்டாக, எப்படினாலும் ஒரு விக்கெட் மினிமம் எடுத்துறாரு. ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு ஃபேவரட்டான கிரவுண்டும் கூட, அந்தளவுக்கு ஸ்விங் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா, அதுக்கப்புறம் அபிஷேக் பொரேல், நெக்ஸ்ட்டு ஜாக் ஃப்ரேசர் அவங்கெல்லாம் வந்து சுத்த போவாங்க. அப்போது இவர் கொஞ்சம் ஸ்விங் பண்ணால் கூட விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக இந்த மேட்ச்சில் ட்ரெண்ட் போல்ட் இருப்பார். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ஜாஸ் பட்லரு, அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல்ட்டுன்னு ரிஸ்க் எடுத்து பாருங்கள். கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனா சேஃப் ஆப்ஷன்ஸாக நம்ம சஞ்சு சாம்சன், ஜாஸ் பட்லர் இந்த கிரவுண்டில் பெட்ரு. ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரானா ரிஸ்க் ப்ளஸ் இதில் நம்ம ரியான் பராக்கா பார்க்கலாம். ஸோ ட்ரம் கார்ட் பிக்காக ஆவேஸ் கான் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெண்ட் போல்ட்டு சந்தீப் சர்மான்னு யோசிப்போம், ஆனால் நடுவில் ஆவேஸ் கான் வந்து விக்கெட் எடுத்துகிட்டு போகிறதையும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆவேஸ் கானையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எடுத்து பாருங்கள். சப்போஸ் செகண்ட் பேட் பவுல் பண்ணுறாங்க ராஜஸ்தான் அப்படின்னா அவங்க பவுலர்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆண்ட்ரிக் நாக்கியா வராரு. ஸோ ஆண்ட்ரிக் நாக்கியா வந்து கண்டிப்பாக அந்த வில்லியம்ஸ்க்கு பதிலாக உள்ளே வந்துடுவார். ஓரளவுக்கு நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கீ. அதிக ரன்ஸ் வந்து டெல்லி அடிச்சிட்டா செகண்ட் இவர் வந்து கரெக்டாக லைனை பிடிச்சி போகிறப்போ விக்கெட் விழுக வாய்ப்பு இருக்கும். அதே தான் குல்தீப் யாதவும். கலீல் அகமது மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடியும். ஒரு சில டைமில் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நிறைய விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. டெத் பவுலிங்கில் முகேஷ் குமார். ஸோ இங்கே சலாம்னு ஒரு பிளேயரை வந்து ஒவ்வொரு டைமும் ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்து 1 or 2 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்துறாரு. பெரிய அளவில் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது ட்ரம் கார்ட் பிக்காக யோசிச்சு பாருங்கள். ஸ்டப்ஸ் இந்த மேட்ச் ஆட மாட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டேவிட் வார்னர் தான் ப்ளே பண்ணுவார்னு. ஸோ ஸ்டப்ஸ் ஆட மாட்டாரா இல்லை சேஹோப் ஆட மாட்டார்னு பார்த்துக்கோங்க. இவங்க 2 பேத்துக்கு பதிலாக யாராவது ஒரு ஆளுக்கு அபிஷேக் பொருள் உள்ளே வருவார். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. மற்றபடி பிருத்திவி ஷா ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு ஹிட் ஆகலாம், செகண்ட் பேட் பண்ணால் ப்ரெஷரில்
ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக அவுட் ஆக சான்ஸ் அதிகம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். சந்தீப் சர்மாவுமே ஸ்விங் பண்ணுவார். அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்விங்குக்கு எதிராக ஆடுறது கஷ்டம். டேவிட் வார்னரும் ஒரு ஃபார்ம் அவுட்டு ப்ளஸ் ஒரு இன்ஜுரியிலேருந்து மீண்டு வரதுனால அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ரெக்கார்ட் வைஸாக பார்க்குறப்போ டேவிட் வார்னர் நல்லாவே இருக்குது. ஜாக் ஃப்ரேசரு அதிரடியாக எல்லா மேட்ச் அடிச்சிருக்காரு. ஒரு டிரைவர்ஸ் கிட் மாதிரி இவருக்கு லக்குன்றது இருந்திருக்கு. அந்த லக் ஆர்ஆருக்கு எதிராக ஒர்க் ஆகுமான்றது ஒரு 50% தான். ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேப்டன் சாய்ஸ். அந்தளவுக்கு ஆவரேஜும் வச்சுருக்காரு. விக்கெட் கீப்பிங்லேயும் பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அக்ஷர் பட்டேல். சப்போஸ் டாப்பில் இவங்க எல்லாரும் அவுட் ஆகிறாங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங் மேலே வந்துடுவார். கிட்டத்தட்ட 35 ரன் ஆவரேஜே இந்த கிரவுண்ட்லேயும் வச்சுருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பேட்டரு இந்தியன் டீம் வேர்ல்டு கப்லேயுமே இருக்கார். ஸோ கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் ரிஷப் வந்து ஒரு பெட்டரான கேப்டன் சாய்ஸ். ட்ரம்ப் கார்டு பிக்கா செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் சர்மா கூட ட்ரை பண்ணலாம். டைட் பவுலிங் போடுறப்போ ஆண்ட்ரிக் நாக்கியாவும் ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். இந்த இடத்துல முகேஷ் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ இந்த சலாம்ன்ற பிளேயர் வந்து ஓரளவுக்கு கட்டர் சப்போர்ட்டு அப்பப்போ வந்து 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிறாரு. அதுவும் மெயினாக செகண்ட் பவுல் பண்ணுறப்ப எடுக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் ஒரு கலியில் அவங்க செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கட் பண்ணால் கூட யாருமே யோசிக்க மாட்டாங்க. உங்கள் கிராண்ட் லீக்கில் இவரை ஆட் பண்ணலாம். ரிஷிக் சலாம் இவரோட நேமு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அவரோட நேம் எனக்கு. ஸோ அவர் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறப்ப கட்டர் சப்போர்ட் விக்கெட் எடுக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இல்லை டாமினேட் பண்ணி ஆர்ஆர் வந்து ஈஸியாக நல்ல பேட்டிங் ட்ராக்கு சேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்னா நீங்கள் டாப்லேயே கூட அந்த 3 பேர்த்துக்கு கூட கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். ஒன் சைட் டீம் கூட நீங்கள் மேக் பண்ணலாம். பட் இருந்தாலும் நல்ல கேப்டன்ஷிப் ஜாய் ரிஷப் பண்ணிட்டு இந்த மேட்ச்சில் உறுதியாக இருப்பார். நெக்ஸ்ட் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் அந்த சைடு பட்லர், சஞ்சு சாம்சன். இந்த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஓகே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் பிக்கிங் பார்த்தோம்னா ஆண்ட்ரிக் நாக்கியா, குல்தீப் யாதவ் செகண்ட் பவுல் பண்ண ஒரு நல்ல கீ. இவங்க நல்ல ரன் அடிச்சிட்டாங்கன்னா திருப்பி அடிக்கிறப்ப விக்கெட் விழலாம். ஏன்னா ஆர்ஆருமே லாஸ்ட் மேட்ச் க்ளோஸாக போய் சேசிங்கில் தோற்று போனதையும் நம்ம வந்து பார்த்தோம். அது காரணம் பட்லர், சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆனதும் ஒரு காரணம் தான். பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷரில் வந்து இதானாங்க. ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாகவே இருக்கும் இந்த கிரவுண்டில். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸுன்றதை மேக் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஸ்டாட்ஸ் எவ்வளோ கீன்றதை பாருங்கள். இந்த மேட்ச்சில் ஹெட்வேரில் பிருத்திவி ஷா 18 ரன் ஆவரேஜ் 9 மேட்ச்சில் இருக்கிறதுலே மோசமான ஒரு ஆவரேஜ். அதே மாதிரி வென்யூலையுமே 23 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. அபிஷேக் புரேல் ஹெட்வேரில் 2 மேட்ச்சில் மொத்தமே 18 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 4 மேட்ச்சில் 99. ஜாக் ஃப்ரேசர் வென்யூவில் மட்டும் கிட்டத்தட்ட ஆடின எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. ஹெட்வேரில் ஆடினது இல்லை. ரிஷப் பண்ட் ஹெட்வேரில் 64 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். ஒரு 2 கேட்ச் ஒரு ஸ்டெம்பிட்டுன்னு ஆட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குன்றதையும் பார்த்துக்கோங்க ரிஷப் பண்ட்டுக்கு. அக்ஷர் பட்டேல் ஹெட்வேரில் 13 விக்கெட்டும் வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் 35 ரன் ஆவரேஜ்ன்றது இருக்குது. குல்தீப் யாதவ் ஸோ 9 விக்கெட்டு ஹெட்வேரில், வென்யூவில் 14 விக்கெட்டு. முகேஷ் குமார் ஹெட்வேரில் 3 விக்கெட்ஸ், வென்யூவில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரிக் நாக்கியா ஹெட்வேரில் 8 விக்கெட்ஸ் 9 விக்கெட்ஸு. ஸோ டெத்தில் போட்டு கண்டிப்பாக விக்கெட் எடுக்க சான்ஸ் அதிகம். டேவிட் வார்னர் 41 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர். ஸோ வென்யூவில் 33 ஆவரேஜ். ஸோ தரமான ஒரு ஆவரேஜ். நல்ல பேட்டிங் ரெக்கார்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் டேவிட் வார்னர், பிருத்திவி ஷான்ற ஒரு பேட்டில் இருக்கும். சந்தீப் சர்மாவே ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த சைடில் ஜாஸ் பட்லர் இவங்களை அவுட் ஆகிற அளவுக்கு பேட்டில் இருக்குன்னா கலியில் அவங்க அதை பார்த்து ஆடிட்டா மற்றபடி மற்றவங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிடலாம். அப்புறம் மிடில் வேணால் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் இவங்களாம் குல்தீப் யாதவுக்கு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதேமாதிரி இந்த சைடில் ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் மிடில் வந்து வேறு பிளேயர்ஸ் ஹிட் பண்ணுறப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இப்போ யுஸ்வேந்தர் சகல் வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அவ்வளோதான் வந்து பெரிய அளவில் பேட்டில்ன்றது இருக்கும். பட்லர் ஸோ ஹெட்வேர்டில் பாருங்கள் 39 ரன் ஆவரேஜ் பட்லரு, வென்யூவில் 73 ரன் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் டக்கு ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ நம்ம ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண மாதிரி கொஞ்சம் இப்போ ஃபார்ம் டவுனு ஓரளவுக்கு ஆடுறாரு, ஃபார்ம் டவுன். ரோஹித் சர்மா சுத்தமாக ஃபார்ம் டவுன், அது வேறு கேட்டகரி. இருந்தாலும் ஒரு ரிஸ்க் தான். பட்லரை கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஜெய்ஸ்வால் 24 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 2 மேட்ச்சில் 44. ஸோ சஞ்சு சாம்சன் 25 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 23 ரன் தான் ஆவரேஜ். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் டபுள் ஆப்ஷன் இருக்கும் விக்கெட் கீப்பிங்கில். ரியான் பராக் ஹெட்வேர்டில் 26 ரன் ஆவரேஜ். ஒரு கீ பிளேயர், நல்ல ஃபார்மில் இந்த சீசனில் இருந்திருக்காரு. ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணி மெச்சூர்டான இன்னிங்ஸ்ன்றது ஆடுறாரு. ட்ரெண்ட் போல்ட்டோட ஸ்டார்ட் பார்த்துக்கோங்க. 10 மேட்ச்சில் 14 விக்கெட்டும் 12 மேட்ச்சில் 17 விக்கெட் எடுக்காரு. அந்த கிரவுண்டில் நிறையா பேர் ட்ரெண்ட் போல்ட்டை ட்ராப் பண்ணிட்டு தான் வராங்க. பட் மிகப்பெரிய ஒரு கீயாக இந்த மேட்ச்சில் இருப்பார். சந்தீப் சர்மா 19 விக்கெட்ஸும் வென்யூவில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 8 மேட்ச்சில். டைட் பவுலிங், மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டியாக எடுக்கிறாரு ஃபஸ்ட் ஆர் செகண்ட். சகல் 22 விக்கெட்டு, வென்யூவில் 7 விக்கெட். ஸோ இதான் வந்து இம்பார்ட்டண்டான முக்கியமான எல்லா ஸ்டார்ட்டுமே. ஸோ ஸ்டார்ட் வைஸாகவும் பேட்டிங் கிரவுண்ட் வைஸாகவும் 2 பேரும் பெட்டர் கேப்டன் சாய்ஸ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட்.
சஞ்சு சாம்சன் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. டேவிட் வார்னர், ஜேஸ்வால் எல்லாமே பெட்டர் தான். ஜாக் ஃப்ரேசர் அவுட் ஆவார்னா மிடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டப்ஸ் ஆடினா ஸ்டப்ஸ் கூட நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக் தான். அக்ஷர் பட்டேல், ரியான் பராக், ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, குல்தீப் யாதவ் இதில் நீங்கள் ஆண்ட்ரிக் நாக்கியாவை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அவரும் மிகப்பெரிய கீ தான். ஸோ முன்னாடியே நான் வந்து பிச்சு எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு பிச்சு ரிப்போர்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராண்ட் லீக்ஸையும் மேக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் கொடுக்குற டீமில் உங்களுக்கு ஐடியா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் மாற்றி ப்ளே பண்ணுங்கள். ரொம்ப மட்டமாக இருக்கிறதுலே ஒரு டுபாக்கூர் டீம்லாம் நம்ம கொடுக்கறது இல்லை. ஓரளவுக்கு நல்ல டீம் தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அதில் லக்குன்றது இருக்குது. ஏன்னா நான்லாம் பார்த்தோம்னா ஃபேப் லெவனில் யாருன்னே தெரில ஒரு ஆப்பனட்டு. ஸோ நான் எடுக்கிற டீமை அப்படியே எடுக்கிறாங்க. ஒரே ஒரு ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி என்னையே வந்து எப்படியோ ஒரு 2-3 கான்டெஸ்ட்டில் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. இது வந்து நடக்குது. அது யாருன்னு தெரியல சுத்தமாக. கரெக்டாக நம்ம எடுக்கிற அதே டீமு, ஆனால் ஏதோ ஒரு கேப்டன் சாய்ஸு நம்ம யோசிக்கிறதுலேருந்து கொஞ்சம் மாற்றி ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டில் ஒவ்வொரு மேட்ச்லேயுமே தொடர்கதையாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முதலேருந்து உங்களுக்கு சேஞ்ச் இருந்துச்சுன்னா ஒரு பிளேயரை மாற்றினாலும் மாற்றிக்கோங்க, இல்லை ஒரு கேப்டன் மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு லாஜிக்கலாக தான் டீம்ன்றதை நான் கொடுக்குறேன் டெலகிராமில். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நீங்களும் மூவ் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸு அப்புறம் நான் சொன்னது உங்களோட ஐடியாஸ் எல்லாம் போட்டு கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.